கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த கால வேளையிலே நாம் எரேமியாவின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அறியத்தக்கவர் யார்? இங்கே மனிதனுடைய இருதயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இருதயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா திருக்குள்ளதாக மகா கேடுள்ளதாக இருக்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த இருதயம் எப்படிலாம் அதை ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நாம் எப்படி இந்த இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது, இது மகா கேடுள்ளதாக எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, நாம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் ஒரு மனிதன் இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த வேத வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னா, அங்கே 29ஆம் வசனத்திலே நாம் வாசித்த பகுதியிலே அங்கே அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்க முடியும். அப்ப நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ரகசியத்தை இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வழியிலே அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு இருதயமாக இருந்தால், ஏன்னா இதயம் திருக்குள்ளது, இது மகா கேடுறது. கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு இது விருப்பமடையாது. இது கர்த்தருடைய வழியை விட்டு விலகுவதற்கு தீவிரிக்கிற ஒரு இருதயம். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக இந்த இருதயம் நம்மை நடத்துகிறது. ஆனா நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இருதயம் எப்படிலாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சத்துரு எப்படி தேவன் இந்த இருதயம் அவருக்கு ஏற்ற ஒரு இருதயமா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ, அதே போல சாத்தானும் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த இருதயம் தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு இருதயமாக மாற்றுவதற்கு அவனும் தீவிரமாக கிரியை செய்கிறான். நாம் பாருங்கள், நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். வழுவி போகிற ஒரு இருதயத்தை சாலமோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதற்கு அவனுடைய சுற்றிலும் இருந்த ஸ்திரீகள் காரணமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை, அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவன் இருதயத்தை சாய பண்ணினார்கள், வழுவி போக பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று நாம் இங்க வாசிக்கிறோம். அப்ப அங்க இருதயம் வழுவி போகிற ஒரு இருதயம். மற்றவர்கள் அந்த இருதயத்தை கெடுத்து அதை சாய பண்ணுகிற ஒரு இருதயம் சாலமோனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்நிய விக்கிரகங்களை, தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அதன் முடிவு என்ன? தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை.
அப்ப தேவன் விரும்புறாரு இந்த இருதயம் கர்த்தரை முழு இருதயத்தோடு பின்பற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அவ்விதமாக அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? அவன் வயது சென்ற போது வழுவி போகிற ஒரு இருதயம் அவனுடைய வாழ்க்கையிலே, அங்கே அவனுடைய இருதயம் சாயப்பண்ணினார்கள், கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அப்ப உத்தமமாய் இருக்கவில்லைன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா 6ஆம் வசனத்துல அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகவே உத்தமமாய் இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யவில்லை, மாறாக கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்களை அவன் செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான் என்று அங்கே நாம் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பே என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் தனக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கிறதா, அது முழு இருதயத்தோடும் என்னை நேசிக்கிற ஒரு இருதயமா இருக்கிறதா, அது முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றுகிற ஒரு இருதயமா இருக்கிறதா, என்னுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிற ஒரு இருதயமா இருக்கிறதானுங்க சாலமோனை ஆண்டவர் சுட்டி பார்க்கும்போது அங்க எல்லா பகுதியிலும் அவனுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் தான் அங்கே மார்க் விழுறதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு இருதயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இருதயம் யாருடைய இருதயம் அப்படின்னா தாவீதினுடைய சகோதரனாகிய எலியாபினுடைய இருதயம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனங்கள் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்கே தாவீதினுடைய சகோதரனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய பெயர் என்னது? எலியாப். ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு எலியாபுடைய இருதயத்தை பார்க்கிறார். எலியாபுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அது தேவனாலே தள்ளப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற ஒரு இருதயமாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ தேவன் என்ன செய்தாரு? சாமுவேலை கொண்டு தாவீதை ராஜாவாக அதே வீட்டில் அபிஷேகம் பண்றார். தாவீது யாரு? எலியாபனுடைய தம்பி. அவன் கடைசி குட்டி, அவன் தான் வீட்டில் கடைசி பிள்ளை. அவனுடைய தொழில் என்ன? ஆடுகளை மேய்க்கிறது தான் அவனுடைய தொழில். அப்படிப்பட்ட தாவீது அந்த வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ன செய்யறான்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான். அதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? இந்த எலியாப்புக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கர்த்தர் நம்மளை புறக்கணிச்சிட்டாரு, தாவீதைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னா கோலியாத்துக்கு முன்னால யுத்தம் நடக்கு. அடுத்த அதிகாரம் 1 சாமுவேல் 17 போகும் பொழுது அங்க இந்த எலியாப் எங்க இருக்கிறான் அப்படின்னா நல்ல பாடி பில்டரா இருக்கிறனால இவன் இராணுவத்துல இருக்கிறான். இராணுவத்துல சவுலுடைய இராணுவத்துல படை வீரனாக இருக்கிறான். அந்த எலியாப்பனுடைய தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசா என்ன செய்யறான்? அவனுடைய 3 சகோதரர்கள் இராணுவத்துல படை வீரர்களா இருக்கிறனால அவங்களுக்கு போய் நல்ல பண்டங்களை, தின்பண்டங்களை கொடுத்து அவருடைய சுக செய்தியை விசாரித்துவான்னு சொல்லி அனுப்பிவிடுறான். இப்ப தாவீது என்ன செய்யறான்? ஆடுகளெல்லாம் விட்டுட்டு தகப்பன் சொன்ன அந்த தின்பண்டங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நேர அந்த யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு போறான். அங்க போகும்போது தாவீது அங்க உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யார பாக்குறா அப்படின்னா எலியாப் தாவீதை பார்க்கறான். எலியாப் யாரு? தாவீதினுடைய மூத்த சகோதரன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? தாவீதின் மேல் என்ன பட்டானா? கோபம் கொண்டு, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்?
யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்ப எலியாப் எப்படி சொல்றான்? என்னெல்லாம் சொல்றான்? கோவப்படுறான், ஆடுகளை எங்க கொண்டு விட்டேன்னு கேட்கிறான், துணிகரம் உன் இருதயத்தின் அகங்காரம் என்று வாசிக்கிறோம். ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறான். ஒரு ராணுவ வீரர் யுத்தத்துக்கு அங்க படையில இருக்கிறாரு. அவர் அங்க காஷ்மீர்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இராணுவத்தில் இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காக அவனுடைய சகோதரன் போனா பார்த்தவொடனே என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். ஏய், நீ இங்க வந்தியா? எப்படி வந்த? நீ ஒத்தையில வந்துட்டியா? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அப்படியா? அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இவனை பார்த்த உடனே இந்த எலியாப் சொல்ற வார்த்தை, கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ துணிகரக்காரன், உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். இப்ப எலியாப் தாவீதை பார்த்து சொல்றான், உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? அகங்காரம் உள்ள இருதயம்னு சொல்றான். இப்ப யாருடைய இருதயம் அகங்காரம் உள்ள இருதயமா இருக்குது? தாவீதின் இருதயமா, எலியாப்பின் இருதயமா? கர்த்தர் இருதயத்தை பார்த்தார், யாரை புறக்கணிச்சிட்டாரு? எலியாபை புறக்கணிச்சிட்டார். ஏன்? அந்த இருதயம் அது தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. அது தாவீதுக்கு மேல எப்படி இருக்குது அப்படின்னா விரோதமா இருக்குது. அது கோபம் உள்ளதாய் அகங்காரம் உள்ளதாக இருக்கிறது. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு புறக்கணிச்சிட்டார். அப்போ பாருங்க, எலியாப் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தாவீதை பார்த்து அவன் சொல்றான், இவன் அகங்காரக்காரன், இவன் துணிகரக்காரன் என்று சொல்லி. ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? அகங்காரம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். ஆனா அவன் தன்னை அறியவில்லை. இங்க ரொம்ப வேதனையான ஏன் எலியாப் தேவனால் புறக்கணிக்கப்பட்டான்? அவனுடைய இருதயத்தினுடைய நிலைமையை அவன் அறியல. தாவீது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு பையனாக அவன் இருந்தாலும் கூட அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு விரோதமாக இவன் என்ன செய்யறான்? மிக ஒரு கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயத்தின் அகங்காரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையிலே நாம் இந்த வேத பகுதியை பார்க்கும்போது, ஏன் தேவன் எலியாபை அவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை, புறக்கணித்தார் என்று நாம் பார்க்கும்போது அவனுடைய இருதயத்திலே காணப்பட்ட அகங்காரம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அகங்காரம் உள்ளதாக இருந்தால் தேவன் அவனை புறக்கணிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தெளிவா சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன். அப்போ தேவன் யாரை அவர் நேசிக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகத்திலே 57 அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 57 15 வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கினவர்களின் இருதயம் என்று இங்க வாசிக்கிறோம். ஒரு இருதயம் அகங்காரம் உள்ள இருதயமா இருக்குது. கர்த்தர் அந்த இருதயத்தை என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன செஞ்சாரு? யார் இருதயம் அது? எலியாப்பின் இருதயம். ஏன் புறக்கணிச்சாரு? அகங்காரம் உள்ளதாக இருந்ததுனால தேவன் அதை புறக்கணித்தார். ஆனா இந்த ஏசாயா 57:15 தேவன் எந்த இருதயத்துல வாசம் பண்ணுகிறாரா? நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியுமா? இருதயம் அகங்காரமா இருக்குதா, இருதயம் நொறுங்கின இருதயமா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பெருமையா இருக்கும், நொறுங்கின இதயத்துல தாழ்மை இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். சௌர்கள் சொன்னாங்க, அது அகங்காரமான இதயத்திலிருந்து பெருமை வெளிப்படும், நொறுங்குண்ட இதயத்திலிருந்து என்ன வெளிப்படும்? தாழ்மை வெளிப்படும். வெரி குட். வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க பேசுற வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? மற்றவங்களை குறை சொல்லி. இங்க தாவீது அவன் குற்றம் சாட்டுறான். பாத்தீங்களா? நீ பொறுப்பில்லாதவன், நீ ஆடுகளை வனாந்தரத்துல விட்டுட்டு இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய அகங்காரத்தை நான் அறிவேன். அவன் மேல கோவப்படுறான், அவன் மேல என்ன செய்யறான்? எரிச்சல் அடைகிறவனா இருக்கிறான். தாவீது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அவன் என்ன செய்யறான்? அந்த தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய சகோதரர்கள் மேல பார்க்கணும்னு ஒரு அன்போட வாரான், பாசத்தோட வாரான். ஆனா இவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஒரு அவனை காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். மிக கவனமாக நம்முடைய இருதயத்தை நம்ம நிதானிக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் நொறுங்குண்டு இருதயம். அகங்காரமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தான் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. பாத்தீங்களா? இங்க கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா கவலைப்படுற சில காரியமும் இருக்குது. இங்க யெகூ எப்படி வாழ்ந்தான்? கவலைப்படவில்லை. யெகூ கவலைப்படாம வாழ்ந்தது சரியா? யெகூ கவலைப்படாம வாழ்ந்தது சரியா? இந்த வசனம் என்ன சொல்லுது? தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை என்று நாம் இங்க வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு ஆபத்து இருக்கிறது. தேவன் ஒரு சேனாபதியாக இருந்த யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அந்த யெகூவனிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். ராஜாவாக தேவன் அந்த யெகூவை நியமிச்சிருக்கிறாரு. அவன் எப்படி நடக்கணும்? தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு நடக்க. இதோ 1-2 காரியங்களை மட்டும் அவன் செய்வதிலே அவன் திருப்தியாக இருந்தான். இன்னும் சில காரியங்களை குறித்து அவனுக்கு அசட்ட, அப்படிலாம் வாழ முடியுமா, அப்படிலாம் நடக்க முடியுமா, இப்படித்தான் நடக்க முடியும் என்று அவன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை என்று நாம் இங்க வாசிக்கிறோம். மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். மிக ஒரு வேதனையான ஒரு நிலைமையை நாம் யெகூனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் நடக்க அவன் அதை குறித்து அக்கறையற்றவனாக இருக்கிறான். அவன் அதை குறித்து வாஞ்சை உள்ளவனாக காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவன் தேவன் ஏன் இதை எழுதி வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்க்கிறார். அவன் முழு இருதயத்தோடும் அவன் தன்னுடைய கற்பனைகளை முன்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பை அவன் தேவனை ஏமாற்றமடைய பண்ணுகிற ஒரு யெகூவாக இவன் இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயம், ஆண்டவர் அவனை நம்புறாரு. அவனை நம்பி ராஜாவாக நியமிக்கிறார். அவனை நம்பி தேவன் அதிகாரத்திலே வைக்கிறார். ஆனா அவன் அதிகாரத்துக்கு வந்த பொழுது அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் முழு இருதயத்தோடும் அவன் தேவனை பின்பற்றி நடக்க அவன் கவலைப்படவில்லை. நான் பின்னாலே வாசிக்கிறோம், பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. அப்போ முழு இருதயத்தோடும் நடக்கணும்னு சொன்னா பாவங்களை விட்டு விலகினாதான் முழு இருதயத்தோடு நம்ம நடக்க முடியும். நம்ம ஒரு பக்கம் பாவத்தை நேசித்து கொண்டு அந்த பாவத்தை நாம் விட்டுவிட மனமற்றவர்களாக நாம் இருக்கும்போது நாம் முழு இருதயத்தோடு தேவனை நாம் சேவிக்க முடியாமல் போகிறதை பார்க்கிறோம். யெகூவுடைய வாழ்க்கையில ஏன் அவன் முழு இருதயத்தோடு நடக்கல? ஏன் தேவனுடைய எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்றல? இங்க நான் வாசிக்கிறோம், விட வேண்டிய காரியங்களை விட்டு விடாமல், விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகாமல் அவன் சிக்கி கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:3. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அவைகளிலே பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். வெளியே வரணும்னு நினைக்கிறான், ஆனா அவன் வெளியே வர முடியாதபடிக்கு இந்த ராஜாவினுடைய பரிதாபமான நிலைமை. யாரு? யோராம் ராஜா. யாருடைய குமாரன்? ஆகாப் ராஜாவுடைய குமாரன். இந்த ஆகாப் ராஜாவுடைய குமாரனாகிய யோராமுடைய பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். அவன் சிக்கி கொண்டிருந்தான், பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அந்த பாவம் அவனை மீண்டும் மீண்டும் அவனை பாருங்க, வெளியே வரணும்னு நினைச்சான்னாலும் கூட வெளியே வரவிடாதபடிக்கு அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். ஆகவே முழு இருதயத்தோடும் தேவனை அவன் சேவிக்க முடியாமல், தேவனுடைய வசனம் தெரியுது, கற்பனை தெரியுது, நியாயப்பிரமாணம் தெரியுது, இதுதான் தேவனுடைய வழி, இதுதான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்.
ஆனா அந்த முழு இருதயத்தோட நடக்க முடியல. ஏன்? சிக்கி கொண்டிருந்தான், அவைகளை விட்டு விலகவில்லை. அப்போ ஒரு மனிதன் சிக்கி கொண்டிருக்க காரியங்கள், அவன் பாவங்களிலே சிக்கி கொண்டிருப்பான் என்றால் அவன் தேவனுடைய வழியிலே முழு இருதயத்தோடும் நடக்க முடியாதவனாக அங்கே மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய இருதய விருப்பம் என்ன பாருங்க, இப்படிப்பட்ட இந்த திருக்குள்ள, இந்த மகா கேடுள்ள இந்த மனிதனுடைய இருதயத்தை தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா, எசேக்கியல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியல் அதிகாரம் 11 வசனம் 19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் ஏக இருதயத்தை தந்து, குழப்பம், ஆண்டவருடைய வழியில போகக்கூடிய ஒரே இருதயம், இதுதான் என் வழி, இதுலதான் நான் போவேன், அதான் ஏக இருதயம். அங்கே நான் 19ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவரத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, இந்த பந்திக்கு முன்னால நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது உம்முடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு இது கவலைப்பட மாட்டேங்குது, இது பாவங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறது, இது அகங்காரம் உள்ள இருதயமா இருக்குது, ஆனா மற்றவங்களை அகங்காரமா பேசுறதுக்கு இது தீவிரிக்கிற அந்த எலியாபின் இருதயத்தை போல இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கட்டளையின்படி உம்முடைய நியாயங்களின்படி நடக்கக்கூடிய ஒரு ஏக இருதயமாக தாங்க. ஒரே இருதயம், ஒரு இருதயம் தான் இருக்குது. அந்த இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை ஏக இருதயத்தை தாரும். எந்தெந்த பாவங்களை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் அதை விட்டு வெளியே வராம மீண்டும் மீண்டும் அந்த ஆழத்துக்குள்ளே, அந்த அழிக்குள்ளே, அந்த உளையான சேற்றுக்குள்ளே நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதுல இருந்து நான் வெளியே வந்து உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கக்கூடிய ஏக இருதயத்தை எனக்கு தாரும். இந்த கல்லான இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கட்டளைகளிலே நடக்கக்கூடிய ஆண்டவர், ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதை வாக்கு பண்ணுகிறார். அவர்களுக்கு அருளுவேன். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க, அவர்களுக்கு நான் அருளுவேன். அதை அவர் விருப்பமா சொல்றார். அருளுவேன் என்கின்ற வார்த்தை தேவனுடைய கிருபையை குறிக்கின்ற பதமாக இருக்கிறது. அருளுவேன், அருள் என்றால் கிருபை என்று அர்த்தம். ஆகவே தேவன் நம்முடைய அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை, கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய ஏக இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை, சாலமோனுக்கு சொல்லும் பொழுது அவன் ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னு கேட்கிறான். 1 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஞானமுள்ள இருதயம் மட்டும் இல்லப்பா, நான் உனக்கு அதோட கூட்டி தரேங்கிறார். பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அவன் கேட்கிறான். நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்கிறான். ஆனா 12ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 3:12 நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எதையும் சேர்த்து கொடுக்கிறாரு? ஞானமுள்ள இருதயத்தோட எதையும் சேர்த்து கொடுக்கிறாரு? உணர்வும் உள்ள இருதயத்தை தந்த, உணர்வுள்ள இருதயம். அப்ப உணர்வுள்ள இருதயம் தேவனுடைய வழியை விட்டு விலகும் போது அது அலாரம் அடிக்கும். தேவனுடைய எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சமாதான குறை உண்டாயிரும். எங்கேயோ நம்ம பேசின பேச்சு, அல்லது நம்ம இப்ப நடந்த நடக்கை, அல்லது இப்ப நம்ம செய்த ஏதோ ஒரு செயல் எங்கேயோ, அதுதான் உணர்வுள்ள இருதயம். தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர் நமக்கு தாரார். அந்த உணர்வுள்ள இருதயத்தை மழுக்கடிச்சிடக்கூடாது. அந்த உணர்வுள்ள இருதயத்துக்கு சாக்கு போக்கு சொல்லி அதை நம்ம அப்படியே அடைக்கிடக்கூடாது. நாம் நொறுங்குண்ட இருதயத்தோட நம்ம தேவனிடத்துல வரணும். ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, நான் அகங்காரம் உள்ள, கர்வம் உள்ள, ஒரு பெருமையுள்ள ஒரு இருதயமாக அல்ல, நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரே நீ உயிர்ப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, நாம் ஜெபம் செய்வோமா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மேஜைக்கு முன்பாக
நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மேஜைக்கு முன்பாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் சிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதா? அது வாயை திறந்தாலே அது பொய்யையா அது கக்கி கொண்டே இருக்கிறதா? அது பொல்லாத இருதயத்தில் இருந்து பொல்லாத காரியங்களை அது கக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர், இந்த கல்லான இருதயம் வேண்டாம். வேளையில எனக்கு அந்த சதையான இருதயம், ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயம். இந்த கால வேளையில உடைய வசனத்தின்படி நான் நடப்பதின் மூலமாக அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்று உபாகமம் 5:29 சொன்னபடி ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளில நடக்கக்கூடிய ஒரு ஏக இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கின்ற ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீர் நிறுத்தும் ஆண்டவரே. நிச்சயமாக நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கேட்கும் பொழுது, நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்கு விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவர் நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஆண்டவரே, எனக்கு அந்த விடுதலை வேணும் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போமா? நம்முடைய வழியிலே செல்ல விடாதபடிக்கு ஆண்டவரே, நான் எங்கெங்கெல்லாம் சிக்கி இருக்கிறேன், நான் முழு இருதயத்தோடு நடக்க முடியாதபடி நான் எந்தெந்த இடங்களிலே என்னுடைய கால்கள் மாட்டி இருக்கிறதோ ஆண்டவரே, என்னை நீர் சரிபடுத்தும் ஆண்டவரே. நான் விடுதலையோடு நான் இந்த இடத்தை விட்டு நான் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலிருந்து நான் செல்லும் பொழுது நான் ஒரு விடுதலை பெற்றவனாக நான் செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாம்.